ஃப்ரெண்ட்ஸ், நானும் குன்சியும் எங்கள் பாட்டி ஊருக்கு லீவுக்கு போகிறோம்ப்பா. எங்கள் அம்மா வந்து எங்கள் 2 பேர்த்தையும் போக சொல்லிட்டாங்கப்பா. இங்கே வந்துட்டு ரொம்ப அடம் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் பார்த்து இருங்க. பாய். நாங்கள் இல்லாமல் ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய், டாட்டா. எங்கே இந்த பேர பிள்ளைங்க வரேன்னு சொல்லிச்சு, இன்னும் ஆளே காணும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 9:30 பஸ்ஸு போயிடுச்சா போகலையான்னு கூட தெரியலையே. அதில் தானே வரேன்னு சொல்லியிருந்துச்சிங்க. எங்கேயாவது ஊர் தெரியாமல் வேறு எங்கேயாவது போய் இறங்கிட போகுதுங்க. அது வேறு பயமாக இருக்குது. சரி, நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரும் பஸ் ஸ்டாண்டில். அப்போ தான் தெரியும் என்ன. பாட்டி, நீங்களாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அலைய தேவையில்ல பாட்டி. நானும் அண்ணனுமே வந்துட்டோம். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினச்சி தான் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் என்ன சின்ன பிள்ளையா என்ன எங்களை தேட வரீங்க? அதான் அண்ணன் இருக்காங்கல்ல, அதனால நாங்கள் 2 பேரும் பத்திரமா வந்துட்டோம் பாட்டி. என்ன பாட்டி உட்காந்துருக்கீங்க வெளியே வந்து? ஏன்? நீங்கள் எப்போ வரீங்கன்னு பார்த்துட்டு தான் பிள்ளைங்கள உக்காந்துருந்தேன். இவ்வளோ நேரம் ஆச்சே, ஆளை காணுமே அப்படின்னு தான் சொல்லிட்டு உக்காந்துருந்தேன். சரி, இப்போ தான் பஸ் ஸ்டாண்டு கிளம்புனான்னு வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. சரி, எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்கா? பத்திரமா வந்துட்டிங்களா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பாட்டி, நாங்கள் சேஃபாக வந்துட்டோம் பாட்டி. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? சரிங்க பாட்டி. என்ன பாட்டி ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்குது? ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அதான் பாட்டி. பாட்டி, எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. வீட்டுக்கு பக்கத்துலேயே பூச்செடி, பூந்தோட்டம் எல்லாமே இருக்குது பாட்டி. ஜாலியாக இருக்குது பாட்டி. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எங்களை மிஸ் பண்ணுவாங்க பாட்டி. சாண்டி, வாப்பா. உன்னை தான் இவ்வளோ நேரம் ஆளே காணும்னு தேடிட்டு இருந்தேன். வந்துட்டியா? பாட்டி, இவங்க தான் பண்டி அண்ணாவா? நீங்கள் சொன்னப்போ கூட நம்மள என்ன மாதிரியே இருப்பாங்கன்ட்டு. இப்போ நம்புகிறேன் பாட்டி, அப்படியே என்ன மாதிரியே இருக்கிறாங்க. குன்சி, நல்லா இருக்கியா? குன்சி, எப்படி இருக்க? தம்பி, யார்டா நீ? என்ன மாதிரியே இருக்க? டவுட்டாக இருக்கே எனக்கு. பாட்டி, இந்த தம்பி யார் பாட்டி? என்ன மாதிரியே இருக்கான், டவுட்டாக இருக்குது. பாட்டி, இந்த அண்ணா யார் பாட்டி? பண்டி அண்ணா மாதிரியே இருக்காங்க பார்க்கறதுக்கு. கை கால் எல்லாமே அப்படியே இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாட்டி. சொல்லுங்கள் பிள்ளைங்களா. இவன் வந்து உன் தம்பி சாண்டி, உங்கள் சித்தப்பா பையன்பா. இந்த ஊரில் இருக்கிறான். சரியா? நீங்கள் வந்து அந்த ஊருக்கு போனதுனால இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள்லாம் போயிட்டீங்க, அதனால் உங்களுக்கு தெரியாதுப்பா. அம்மாவுக்கு தெரியுமே, அம்மா சொன்னது இல்லையா? சரி சரி, ஒன்றை மாதிரியே இருப்பான் இவன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அவன் தம்பி இல்லை, அப்படி தான் இருப்பான். சரி, நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு தோசை சுடுறேன். பாட்டி, நீங்கள் வந்து தோசை சுட்டு வைங்க எங்களுக்கு. அப்படியே எங்களுக்கு பிடிச்ச சட்னி, கார சட்னியும் அரைச்சி வைங்க. நாங்கள் எல்லோரும் போயிட்டு உங்கள் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம் பாட்டி. அண்ணனுக்கும் பாப்பாவுக்கும் போய் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இளநீலாம் வெட்டி கொடுத்து அழைச்சிட்டு வரோம் பாட்டி. நாங்கள் அப்படியே மாட்டு வண்டியிலே போயிடுறோம் பாட்டி. ஏன்னா நடந்து போனால் கால் வலிக்கும். சாண்டி அண்ணா, என்னண்ணா வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு, இன்னும் வண்டி மூவே ஆக மாட்டேங்குது, என்னாச்சே? அது ஒன்றும் இல்லை குன்சி, புதுசாக இருக்கீங்கல்ல, அதான் மாட்டுக்கு அடையாளம் தெரியல, அதனால தான்ப்பா. இப்போ போகுது பாருங்க. சரி பாட்டி, நாங்கள் போயிட்டு வரோம். பாய். நாங்கள் போயிட்டு தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம். பண்டி அண்ணா, இது வந்து நம்ம தோட்டத்து இளநீனா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குண்ணா. நீங்கள் குடிச்சு பாருங்களேன். நானாக டெய்லி காலைல ஏஞ்ச உடனே இங்கே வந்து ஒரு இளநியை குடிச்சிட்டு தான் நான் போவேன். அப்போ தான் எனக்கு உடம்புக்கே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். உடம்பு சூட்டையும் தணிக்கும் இளநீ வந்து. அதனால் டெய்லி நான் வந்து இங்கே இளநியை குடிச்சிட்டு இங்கே வந்து வயல் காடு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போவேண்ணா. அப்போ தான் ஜாலியாக இருக்கும். மாடையும் அழிச்சிட்டு வந்து அப்படியே இங்கே வந்து ஒரு குட்டி கிணறு இருக்குண்ணா. அந்த கிணத்துல வந்து தண்ணி குடித்தா மாடு நல்லா குடிக்கும், சூப்பராக இருக்கும். சரிண்ணா, ஏன்னா உட்காந்தே இருக்கீங்க, இளநியை குடிங்க. குன்சி, நீனும் குடிப்பா. பண்டி அண்ணா, நீங்களும் குடிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம மரத்து இளநீ. பண்டி அண்ணா, இதானா வயல்வெளி? இதில் வந்து இந்த வாட்டி பாட்டி வந்து நெல் போட்டிருக்காங்க. இதில் வர அரிசியை தான் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு, உங்களுக்கு, ஊருக்கு கொடுத்து அனுப்புவாங்க பாட்டி. நல்லாயிருக்கும் தெரியுமா? அங்கே பாருங்கண்ணா, அங்கே வந்து பப்பாளி மரம் இருக்குது பாருங்களேன். அதில் வந்து பப்பாளி பழம் பழுத்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானாக சாப்பிடுவேண்ணா. பண்டி அண்ணா, இங்கே பாருங்கள், நான் ஒரு குட்டி கிணறு இருக்குது, அதில் தான் வந்து மாடு தண்ணி குடிக்குன்னு சொன்னேன்ல, பாருங்கள், அதுவாகவே வந்து குடிச்சிட்ருக்குண்ணா. நான் டெய்லி வந்து மாடை ஓட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நான் வயலை சுற்றி பார்த்துட்ருப்பேன், அதுவாகவே வந்து குடிச்சிடும். குன்சி, இங்கே பாரு, மல்லிகை பூச்செடி செம்ம வாசடிக்கும். அதில் நிற்க பூவெல்லாம் நீ பறிச்சுக்கோப்பா.
ஏய் ஆமாடா சாண்டி, இங்கே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் போல். எங்களுக்கு அங்கே சிட்டியில் ஒன்று மேலடா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மிஞ்சி போனால் விளையாடுவோம், உட்காந்து விளையாண்டுட்டு இருப்போம், ஏதாவது கேம்ஸு அந்த மாதிரி தான்ப்பா. பண்டி அண்ணா, நீங்கள் இருந்தது சிட்டி, அது அப்படி தானா இருக்கும். இது வந்து கிராமம், இங்கே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும்ண்ணா. பாருங்களேன், எங்கே சுற்றி பார்த்தாலும் இயற்கையாக தானா இருக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ். ஆமாம் பண்டி அண்ணா, சிட்டியில் வந்து ஒரே பொல்யூஷன் டிராஃபிக் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கிராமத்துலாம் அப்படி இல்லைண்ணா, செம்ம ஜாலியாக இருக்குது பாருங்களேன். அப்படியே இயற்கையாக இருக்குது, கண்ணுக்கு பார்க்கவே. எங்கே பார்த்தாலும் வந்து செடி மரம் கொடி அந்த மாதிரியே இருக்குது. மாடு மாட்டு வண்டி அந்த மாதிரி எல்லாமே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குண்ணா. இல்லைண்ணா என்ன பேர பசங்களா, தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? வயல்வெளியெல்லாம் காட்டினியா சாண்டி? நம்ம மரத்து தேங்காய் பறித்து கொடுத்திய இளநீயெல்லாம்? பண்டி எப்படி இருந்துச்சு இளநீ? சும்மா தேன் மாதிரி இருந்துச்சா? டெய்லி குடிக்கணும் இளநீ, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அங்கே சிட்டியில் கிடைக்குமா என்ன? அங்கெல்லாம் கிடைக்காது பாட்டி, என்னைக்காவது ஒரு நாள் தான் பாட்டி கிடைக்கும். ஆனால் வந்துட்டு அது காஸ்ட்லி அதிகமாக இருக்கும் பாட்டி, அதனால் நாங்கள் எப்போயாவது தான் பாட்டி குடிப்போம். பாட்டி அங்கே வந்து செடியில் வந்து மல்லிகைப்பூ இருந்துச்சு பாட்டி, செம்ம வாசம் அடிச்சிச்சு. நான் பிச்சு என் தலையில் வச்சுக்கிட்டேன் பாட்டி. எப்படி இருக்குது எனக்கு? நல்லா இருக்குல்ல? ஜாலியாக இருக்குது பாட்டி, இந்த கிராமம் சூப்பராக இருக்குது.